வணக்கம், இது உங்கள் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். எங்களோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அப்டேட் ஒன்று பண்ண போறோம். ஸோ அதனால ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதைத்தான் இன்றைக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறேன். ஒருவேளை நீங்களும் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணுது, நல்லா இருக்கா, என்ன மாதிரி பிரைஸுக்கு ஓகே ஆனதை பற்றி நீங்க இந்த வீடியோல பார்த்துக்கொள்ள இருக்கும். என்ன பொருள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முதல் இது வரைக்கும் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து கொண்டு இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன்ல இருந்து நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய நிறைய விஷயம் வந்து கொண்டு இருக்குது. எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துக்கொள்ள இருக்கும். ஸோ குயிக்கா நாங்க வந்து அன்பாக்சிங்ல போயிடும். வாங்க போவோம். ஸோ இதுதான் அந்த பொருள். இது என்ன அப்படின்னு நீங்க வந்து சில பேர் யூகிப்பீங்க. என்னடா பார்த்தா அன்றைக்கு ஐபோன் அன்பாக்ஸ் பண்றான், அன்றைக்கு சாம்சங் அன்பாக்ஸ் பண்றான், இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து டராஸ்ல வாங்கி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பேக்கிங்கை பார்க்க தெரியும். ஸோ டராஸ்ல எப்படி ஒரு செல்லரா நீங்க வந்து ஜாயின் பண்ணி உங்களோட பொருட்களை டராஸ்ல எப்படி சேல் பண்றேன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்க விருப்பம்னா மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன், பிளேலிஸ்ட் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஓகே, நீங்க டராஸ்ல ஒரு செல்லரா ஜாயின் பண்ணி நீங்க டராஸ்ல நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதே போல ஒரு டராஸ்ல பொருள் எப்படி வாங்குறது அப்படின்ற பற்றி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். உங்க சேனல்ல வீடியோ இருக்குது. ஸோ அது நான் மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா போன் கிடையாது. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு பொருள் ஒன்று தான். ஆனா எங்க சேனலுக்கு இது கட்டாயம் தேவைப்பட்டபடியா வாங்கியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க உங்களுக்கு தெரியும் இது என்ன பொருள் அப்படின்னு. ஓகே, ஸோ இது ஒர்க் ஆக கூட நான் செக் பண்ணல. செக் பண்ணி போட்டு இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட நான் வந்து டராஸ் நான் வாங்கியிருக்கேன். 7 நாளுக்குள்ள ரிட்டர்ன் பாலிசி இருக்கு. ஸோ அது நான் வந்து நேற்று தான் வந்த பொருள் இன்னைக்கு செக் பண்ணி பார்ப்பேன். ஓகே ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா நான் வந்து ரிட்டர்னுக்கு அனுப்புவேன். ரிட்டர்ன் அனுப்பி வேற பொருளை தான் திருப்பி எடுப்பேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆகிற பொருள் எனக்கு தேவை. நீங்கள் டராஸில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பொருள் வாங்கி உங்களுக்கு ஒர்க் ஆகல டேமேஜா வந்திருக்கு அப்படின்னா நீங்க அந்த ரிட்டர்ன் பாலிசி பாவிச்சு திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்பி உங்களோட மணியை கூட ரீஃபண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி வேற பொருளை திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். வேற இதே மாதிரி வேற ஒரு நல்ல குவாலிட்டியான பொருளை நீங்க திருப்பி வாங்கிக்கொள்ள இருக்கு. ஸோ இந்த பாலிசி இது வந்து டராஸ்ல இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், தெரியாதவங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நாங்க வட்டி அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பிளேட் அங்கே வச்சிருவோம். ஓகே, பாப்போம் என்னம்மா இருக்கு அப்படின்னு. ஃபுல் பேக்கிங்கோட வந்துருக்குது. இதான் அந்த பொருள். ஸோ எத்தனை பேர் இந்த பொருளை பார்த்துருக்கீங்க? எங்களோட சேனலுக்கு இது வரைக்குமே இந்த மேக்மே யூஸ் பண்ணல. நான் மொபைலில் ரெக்கார்டிங் பண்ணா மொபைலில் வர அவுட் மேக்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். இல்லை பிசியில் ரெக்கார்ட் பண்ணுறா கூட நான் வந்து பிசியில் அவுட் மேக்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன். இது வரைக்கும் என்னட்ட வந்து எந்த மேக்குமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மேக் வாங்கிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நொய்ஸி கூடவா இருக்குது. சில டைம்ல கேமரா தூரத்தில் கேட்க நான் வாய்ஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப ஹையாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் கேமராக்குள்ள வந்து எங்களோட ஃபோனுக்குள்ள வந்து கேட்குது. ஸோ அதனால தான் இந்த மைக் வாங்கினது ப்ளூடூத் மைக் தான். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா K9ல வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் என்னட்டு பார்த்தீங்கன்னா 5700 போட்டிருந்தவங்க. ஸோ டிஸ்கவுண்ட் எல்லாம் போய் டெலிவரி ஃபீஸும் இல்லை, அதுவும் ஃப்ரீயாக போட்டிருந்தவங்க. ஸோ எல்லாம் போய் 5400 கிட்ட வந்துச்சு இந்த ப்ரைஸ் வந்து. ஸோ இதில் 2 மைக் இருக்குது, ஒரு ரிசீவர் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது உண்மையில பிரியோசனமா இருக்குதா? இதுல வந்து நொய்ஸி கேன்சலேஷன் போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா லைவ் ஷோ, இன்டர்வியூ, vlog ஷார்ட் வீடியோ, வயர்லெஸ் மைக்ரோஃபோன், டைப் சி இருக்கு. ஐபோனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நான் டைப் சி தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்தியாவில் பார்த்தோம்னா 220 மீட்டர் வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ரிசீவர்ல இருந்து 200 மீட்டர் வரைக்கும் நீங்க வந்து பாவிக்கலாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கிளியர் வாய்ஸ் கேன்சலிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டு பார்ப்போம் வாய்ஸ் கேன்சல் இருக்குதா, குவாலிட்டியாக இருக்குதா, அதாவது உங்களோட ஃபோன் மேக்கை விட இது குவாலிட்டியாக இருக்குதா, பியூசமாக இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வாங்க போறீங்கிற ஐடியா இருக்குன்னா கீழே இந்த டராஸ்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கொள்ளுங்க. ஸோ கீழே டராஸ்ல லிங்க் கொடுக்குறேன், அவங்களோட ஷாப்லேயே வாங்கிக்கொள்ளலாம். இது நல்லா இருக்கு அப்படின்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வந்து நாங்கள் வந்து உடைப்போம்.
ஓகே ஸோ ஓப்பன் ஓகே ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் 2 மைக் கொடுத்துருக்காங்க, இதில் ரிசீவர் கொடுத்துருக்காங்க, இதில் பின் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க, இதில் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம் என்னமா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே இது பார்த்தீங்கன்னா டைப் சியில் பார்த்தீங்கன்னா ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ஜ் பண்ணுறதுக்கும் டைப் சியில் கொடுத்துருக்காங்க சார்ஜரும். ஸோ இது வந்து ரிசீவர், இது ஃபோனோட கனெக்ட் பண்ணணும், இதில் வெப்பம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் மைக் கொடுத்துருக்காங்க, நோய்ஸி கேன்சலுக்கு இந்த ஸ்பொஞ்சும் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. மற்ற இதில் ஓன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓன் பண்ணிக்க பச்சை லைட்டில் இண்டிகேட் பண்ணும். ஓகே பார்ப்போம் மைக் எந்த மாதிரி பார்ப்போம். மைக் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மைக் ஒன்றா கொடுத்துருக்காங்க, பார்க்க தெரியுது ஒரு இல்லை பாருங்க. ஸோ குட்டி மைக் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. மற்ற இதுக்கும் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே அது மாதிரி இன்னொரு மைக்கும் இருக்குது. ஸோ 2 மைக் கொடுத்தவங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோனுக்கு பயன்படுத்த போறீங்கன்னா அதுக்குரிய ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன் இதுவும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டைப் சியில் கனெக்ட் பண்ணிவிடாது, இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி போட்டு நீங்கள் நேரடியாக ஐஃபோனுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ ஐஃபோன்லேயும் ஷூட் பண்ண போறீங்கன்னா இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு. அதை விட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஜூஸர் மெனுவும் கொடுத்துருக்காங்க, எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி. ஸோ இவ்வளோ பெரிய மெனு ஒன்று கொடுத்துருக்காங்க. படத்தை பார்த்து தான் நான் விளங்கிக்கொள்ளணும். ஃபுல்லாக சைனீஸில் இருக்குது. ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, இந்த பக்கம் சைனீஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மெனு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்ப்போம் என்ன மாதிரி மெனு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அங்கே இப்போ இதில் வந்தால் சார்ஜர் கேபிள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போட்டும் இந்த டைப் சி கனெக்ட் பண்ண முடியுமா சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணமுண்டா 4 மணி நேரம் வரைக்கும் ஒர்க் பண்ணுமென்னு போட்டிருந்தாங்க அவங்க டிஸ்கிரிப்ஷனில் டராஸில் வாங்கிக்க. ஸோ அதுவும் பயன்படுத்தி பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது மொபைலில். ஸோ இந்த வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மேக்கப் போட்டுட்டு பார்ப்போம் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் வந்து எந்த நொய்ஸியுமே இல்லை. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சில டைமில் ஒன்றா இருக்கும். அதனால் ஃபேனையும் போட்டு நான் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபேனை போட்டு பார்ப்போம் நார்மலாக ஃபோன் ரெக்கார்ட் பண்ணிக்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபேனை ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃபேன் ஆன் பண்ணோன்னு பாருங்க சில டைமில் சின்ன நொய்ஸி இருக்குது. நான் நார்மலாக எடிட் பண்ணேங்க, நான் நொய்ஸி கேன்சல் பண்ணுறேன்னா. ஸோ இந்த டைமில் நான் நொய்ஸி கேன்சல் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபேன் போட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணிட்டு பார்ப்போம் ஃபேன் இருக்க எப்படி இருக்குது, ஃபேன் இல்லா டைம்ல எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ சோப்பில் இண்டிகேட் பண்ணிட்டு பச்சை கலர் மாறிட்டு, பச்சை கலர் மாறிட்டுண்டா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு அர்த்தம். இப்போ நாங்கள் காய்ச்சி பார்ப்போம் என்னமா இருக்கு அப்படின்னு. வணக்கம், இது உங்க லேசி தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போண்டா இந்த மெக்கின அன்பாக்சிங் பார்க்க போறோம். ஓகே இப்போ உங்களுக்கு என்னமா இருக்குன்னு பாருங்க. வாய்ஸ் நான் இப்போ நான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். முதல் ஃபேன் ஆஃப் பண்ணிருக்க இப்படி வாய்ஸ் இருந்தது, அதோட இதை கம்பேர் பண்ணக்க எப்படி வாய்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ நான் வந்து ஃபேனே போட்டுட்டு வரேன், ஃபேனை போட்டுட்டு பார்ப்போம் அப்போக்க வாய்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு, உண்மையில ஃபேன் சவுண்ட்லாம் குறையுதா அப்படின்ட்டு. எனக்கு இது உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தூர இடத்துல வச்சு கேமரா வச்சு எடுக்கலாம் இது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே அதுமாதிரி வாய்ஸ் எவ்வளோ டிலே பண்ணுதுன்னு பாருங்க. நான் இது வந்து வயர்லெஸ்ல கனெக்ட் ஆகுது, சில நேரம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிலே பண்ணும், உங்களோட வாய் அசைவை விட கொஞ்சம் டிலே பண்ணும். அதையும் இதில் கவனிச்சு கொள்ளுங்க. நான் ஃபேனை போட்டு வரேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேனை ஆன் பண்ணிட்டேன். ஃபேன் ஆன் பண்ண பிறகு பாருங்க உண்மையில முதல் ஃபேன் ஆன் பண்ணி எப்படி வாய்ஸ் இருந்துச்சு, இப்போ ஃபேன் ஆன் பண்ணிருக்க இப்படி வாய்ஸ் இருக்கு அப்படின்னு. எந்த வாய்ஸ் மட்டும் தான் கேட்குதா இல்லை ஃபேன் சவுண்டும் ரொம்ப கூட அதாவது முதல் இருந்த மாதிரி கூட இருக்குது அப்படின்னு இதுல நீங்க பார்த்த உடமையா இருக்கும். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த மேக் வந்து உண்மையில பிரயோசனமா இருக்குதா இல்லையா, இது வந்து மணிக்கு வேர்த் இல்லையா அப்படின்னு. போன்ல இந்த ரிசீவர் டிஸ்கனெக்ட் பண்ணணும் பாருங்க. பச்சை கலர்ல பத்தினது ரெட்டும் பச்சையுமா மின்னி மின்னி பத்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த K9 இந்த மேக் வந்து உண்மையில நல்லா இருக்கு நல்லா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ இதுக்கு பிறகு தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் என்ன மாதிரி வேர்த்தா இருக்கு அப்படின்னு. ஒருவேளை ஒர்க் பண்ணிச்சா இல்லையான்னு கூட இன்னும் எனக்கு தெரியல. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சா தான் பார்க்கணும் ஒர்க் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு. ஸோ ஓகே இந்த இதோட முடிச்சு கொள்றோம். இதுக்கு லிங்க் கீழே போட்டிருக்கேன். இது வந்து 5400 வாங்கினான். உங்களுக்கு இது உண்மையில வேர்த்தா தெரிஞ்சு அப்படின்னா நீங்களும் வாங்கலாம் டராஸில். ஸோ டெலிவரியும் ஃப்ரீயாக தான் இருக்குது. உங்களோட ஷாப்பின் டீடைல்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், கிளிக் பண்ணி வாங்கி கொடுமா இருக்கும்.
ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். இது நல்லா இருக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னா இனி வர வீடியோஸ் எல்லாம் இந்த மெக்கோட வரும். ஸோ இன்னும் உங்களுக்கு வாய்ஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இதே போல நிறைய அன்பாக்சிங் வீடியோ வர இருக்குது. எல்லா வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம எஸ்சி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கொள்ளுமே இருக்கும். நன்றி, வணக்கம்.